இந்த எலெக்ஷனில் நின்று 234 பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலம் நீங்கள் வெல்ல போவதில்லை. ஏன்னா உங்கள் சித்தாந்தம் அப்படி. வெல்லக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் சொல்லவில்லை, வெல்ல போகிறதில்லை. 234 பேர் வீரர்களை பலி கொடுத்து விட்டால் நீங்கள் நிலைமை நினச்சி பாருங்கள். எல்லாரும் முதல்ல ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும், இல்லை ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும். சாதிக்கணும் என்ன வேணும்? உயிர் வேணும். முதல்ல கொள்கைகள் எல்லாம் அப்புறம் உயிர் வேணும் இல்லையா? எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு உயிர் கொல்லப்படக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனாலேயே நீ செத்து பண்ணும் அப்படின்னா காரணம் இவர்கள் 234 பேர் பண்ற தவறுகளால் இந்த கட்சி வீழாது. சீமான் என்ற ஒற்றை நபர் செய்கிற தவறுகளால் இவங்க தோப்பாங்க. கட்சி வளருதுன்னா எல்லாரும் சேர்ந்து வளர்க்குறது தான். ஆனால் கட்சி வீழ்துன்னா இவர் ஒருத்தரால் தான். ஏன்னா நாம் தேர்தல் நிற்போம், தேவையில்லாத வைக்கிற வேண்டிய இடைத்தேர்தல் அந்த நேரத்தில் போய் ராஜீவ்காந்தி ஆமாடா நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னா, ராஜீவ்காந்தி காங்கிரஸில் இல்லாதவெல்லாம் சில பேர் இருப்பான்ல, என்னடா இருந்தாலும் ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போ, சும்மா டைலாக்கு, நான் இந்த ஓட்டுக்கானவங்கள நாட்டுக்கானோ, அப்போ எதுக்கு தேர்தல் அரசியல் நிற்கிறீங்க?